கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் ஓர் வல்லமையான ஆயுதம். யாக்கோபு 5:13. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். பிரியமானவர்களே, நாம் செய்தித்தாள், டிவி, பொழுதுபோக்கிற்காக எவ்வளவோ நேரம் செலவிடுகிறோம். ஆனால் ஜெபத்திற்கென்று எந்த நேரமும் கிடையாது. இயேசு அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து ஜெபித்தார். தானியேல் 3 வேளையிலும் ஜெபித்தார். ஆனால் நாமோ ஜெபிக்க மனமில்லாமல் ஏனோ தானோ என்று இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய தடையாகும். நமக்கும் ஜெபிக்கும் உணர்வு இருக்கிறதோ இல்லையோ, இறைவனுடனான ஜெப நேரத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஜெபம் என்பது நமக்கு தேவையானதை பெற்றுத்தரும். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் என்று வேதம் கூறுகிறது. வேதத்தில் எலியாவை குறித்து நாம் அறிவோம். அவர் நம்மை போன்று சாதாரண மனிதர்தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. நம்பிக்கையோடு நாம் இறைவனிடம் வேண்டினால் நாம் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். அன்பு இறைவா, நாங்கள் எல்லா வேளையிலும் துன்புறும் எல்லா மனிதருக்காகவும் தேவையில் இருக்கும் மனிதருக்காகவும் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு அருள் தாரும். எல்லா வேளையிலும் இடைவிடாது விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம்.